வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். அறிவியல் உலகில் செயற்கை நுண்ணறிவு இன்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இரசாயனவியல் மற்றும் உயிரியல் துறைகளில் புதிய பொருட்கள் மற்றும் மருந்துகளை கண்டுபிடிக்கும் செயல்முறை இதன் மூலம் வேகமாகிறது. முன்னர் பல ஆண்டுகள் எடுத்த ஆய்வுகள் இப்போது மிக குறுகிய காலத்தில் முடிவுகளை அளிக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு பெருமளவு தரவுகளை ஆய்வு செய்து எந்த மூலப்பொருட்கள் சேர்க்கையில் புதிய தன்மைகள் உருவாகும் என்பதை முன்கூட்டியே கணிக்க உதவுகிறது. இதன் மூலம் புதிய மருந்துகள், வலுவான பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற கண்டுபிடிப்புகள் உருவாகின்றன. எதிர்காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சியின் வேகத்தை மேலும் உயர்த்தி மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய கருவியாக செயற்கை நுண்ணறிவு உருவாகி வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்று உலகின் மிக முக்கியமான தேவையாக மாறியுள்ளது. இதனை முன்னிட்டு புதிய கண்டுபிடிப்புகள் மாசுகளை குறைத்து இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில் உருவாகி வருகின்றன. குறிப்பாக காற்றிலும் நீரிலும் உள்ள மாசுபடுத்தும் கூறுகளை பிடித்து நீக்கும் திறன் கொண்ட நீண்ட நாள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வலுவான வடிகட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த வடிகட்டிகள் தொழிற்சாலைகள் மற்றும் நகர்ப்புறங்களில் ஏற்படும் மாசுகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன. மேலும் இவை குறைந்த செலவில் அதிக செயல்திறன் கொண்டதாக இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் பூமியை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க முக்கிய பங்கு வகிக்க உள்ளன. ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்பு வெளிவந்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள துர்கானா பிளவு பகுதியில் பூமியின் மேற்பரப்பு அடுக்கு மெதுவாக மெல்லியதாகி வருகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த மாற்றம் ஒரு முக்கியமான நிலையை எட்டியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் கண்டம் இரண்டாக பிரியும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பூமியின் உள்ளக இயக்கங்கள் காரணமாக இந்த பிளவு உருவாகி காலப்போக்கில் இது பெரிய புவியியல் மாற்றமாக மாறலாம். இதனால் புதிய கடல் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. இந்த நிகழ்வு மனிதர்களுக்கு உடனடி ஆபத்து இல்லை என்றாலும் பூமியின் அமைப்பில் நடைபெறும் பெரிய மாற்றத்தை இது காட்டுகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான சாதனை நிகழ்ந்துள்ளது. மனிதர் பயணத்திற்காக திட்டமிடப்பட்ட புதிய விண்வெளி முயற்சி முந்தைய சாதனைகளை மீறி மேலும் தூரம் சென்றுள்ளது. இதற்கு முன்பு இருந்த வரலாற்றுச் சாதனையை கடந்த இந்த முயற்சி விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் பூமிக்கு திரும்பும்போது அதிக வெப்பத்தை தாங்க வேண்டிய பாதுகாப்பு கவசம் கடுமையான சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து உள்ளது. இது எதிர்கால மனிதர் விண்வெளி பயணங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த முன்னேற்றம் மனிதர்களின் விண்வெளி ஆராய்ச்சியை மேலும் விரிவுபடுத்தும் முக்கிய கட்டமாக அமைந்துள்ளது. மருத்துவ அறிவியலில் புதிய முன்னேற்றமாக மனித மூளையுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய செயற்கை நரம்புகளை பொறியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த செயற்கை நரம்புகள் இயற்கையான மூளை செல்களுடன் இணைந்து தகவலை பரிமாறிக்கொள்ளும் திறன் கொண்டவை. இதன் மூலம் மூளை மற்றும் கருவிகள் இடையே மேலும் இயல்பான மற்றும் துல்லியமான தொடர்பு ஏற்படுகிறது. இந்த முன்னேற்றம் மூளை செயலிழப்பு, நரம்பு குறைபாடுகள் போன்ற பல மருத்துவ பிரச்சினைகளுக்கு புதிய சிகிச்சை வழிகளை திறக்கிறது. மேலும் மனித உடலுடன் எளிதாக இணையும் புத்திசாலியான கருவிகளை உருவாக்கும் நோக்கத்திலும் இது ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் திறன் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. சுனாமி போன்ற பேரிடர்களை முன்கூட்டியே கண்டறிவது மனிதர்களின் உயிர் பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமானது. இதற்காக விஞ்ஞானிகள் புதிய முறையை கண்டுபிடித்துள்ளனர்.
விண்வெளியில் இருந்து பூமிக்கு வரும் மிகச் சிறிய துகள்களை பயன்படுத்தி கடலடியில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த துகள்கள் கடலின் ஆழத்தில் நிகழும் அலை மாற்றங்களை உணர்ந்து தகவல் அளிக்கின்றன. இதன் மூலம் சுனாமி உருவாகும் முன்பே எச்சரிக்கை வழங்க முடியும். இந்த புதிய முறை பாரம்பரிய கண்காணிப்பு முறைகளைக் காட்டிலும் வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இது பேரிடர் மேலாண்மையில் முக்கியமான கருவியாக மாறும். உலக காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான கடல் ஓட்டங்களில் ஒன்று சீர்குலையக்கூடும் என்ற அச்சம் விஞ்ஞானிகளில் உருவாகியுள்ளது. இந்த நிலையை தடுப்பதற்காக அலாஸ்கா மற்றும் ரஷ்யா இடையிலான கடல் பகுதியை இணைக்கும் வகையில் மாபெரும் அணை ஒன்றை அமைக்கும் புதிய யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அணை கடல் நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி உலகளாவிய வெப்பநிலை மாற்றங்களை சமநிலைப்படுத்த உதவும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக வட அட்லாண்டிக் பகுதியில் நடைபெறும் கடல் சுழற்சி முறை பாதிக்கப்படாமல் இருக்க இந்த முயற்சி உதவலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருப்பதால் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களும் உள்ளன. ஆனால் உலக காலநிலையை பாதுகாக்க புதிய தீர்வுகளை தேடும் முயற்சியில் இது ஒரு முக்கியமான யோசனையாக பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் ஏரி பகுதியில் கோடை வெப்பத்தை தணிக்க சுற்றுலா பயணிகள் பெருமளவில் திரண்டுள்ளனர். குறிப்பாக படகு சவாரி மையங்களில் அதிகமான மக்கள் குவிந்து இயற்கை அழகை ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களுடன் வந்த பயணிகள் குளிர்ந்த காலநிலையை அனுபவித்து ஓய்வாக நேரத்தை கழித்து வருகின்றனர். இதேபோல் அகஸ்தியர் அருவி பகுதியில் கூட சுற்றுலா பயணிகள் அதிகரித்துள்ளனர். கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழும் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு மற்றும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் சிரமமின்றி சுற்றுலாவை அனுபவித்து வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் டெம்பிளில் விடுமுறை நாளை முன்னிட்டு பக்தர்கள் பெருமளவில் குவிந்தனர். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வருகை தந்தனர். பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. இதனை சமாளிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளி இறுதித் தேர்வை முடித்த மாணவர்களே, உங்கள் எதிர்கால கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த குழப்பத்தில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு வழிகாட்ட வருகிறது ஒரு அருமையான வாய்ப்பு. நெய்வேலியில் உள்ள பொறியாளர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம் மற்றும் எங்கு படிக்கலாம் என்பது குறித்த சிறப்பு சொற்பொழிவு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் முன்னாள் திட்ட இயக்குனர் திரு இரா நடராஜன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார். உயர்கல்வி, தகவல் தொழில்நுட்பக் கல்வி, அயல்நாட்டுக் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை அவர் வழங்க உள்ளார். நிகழ்ச்சி விவரம்: நாள் ஏப்ரல் 28, 2026 செவ்வாய்க்கிழமை. நேரம் மாலை 7 மணி. மாலை 6:30 மணிக்கு தேநீர் விருந்துடன் தொடங்குகிறது. இடம் பொறியாளர்கள் கழக கட்டிடம், வட்டம் 17, நெய்வேலி 1. மாணவர்களும் பெற்றோர்களும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளுக்கான நடைமேடை விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் எந்த பகுதி பேருந்து எந்த நடைமேடையில் இருந்து புறப்படுகிறது என்பதை பயணிகள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இந்த புதிய ஏற்பாடு பயணிகளின் நெரிசலை குறைத்து பயணத்தை மேலும் சீரான முறையில் அமைக்க உதவும் என கூறப்படுகிறது. குறிப்பாக தினசரி பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்களுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். பயணிகள் தங்களின் பேருந்து விவரங்களை சரிபார்த்து சரியான நடைமேடைக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
அண்ணாமலையார் டெம்பிளில் இன்று பக்தர்கள் பெருந்திரளாக குவிந்தனர். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று இறைவனை தரிசிக்க பக்தர்கள் காத்திருந்தனர். சிறப்பு தினத்தை முன்னிட்டு மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் திருவண்ணாமலையில் திரண்டுள்ளனர். பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. இதனை சமாளிக்க பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்குப் பின்னர் நரேந்திர மோடி ஜனநாயகத்தில் வன்முறைக்கு எந்த இடமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி பாதுகாப்பாக இருப்பது நிம்மதியை அளிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் மற்றும் பொதுச் செயல்பாடுகளில் வன்முறை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று மோடி வலியுறுத்தினார். மேலும் அமைதி மற்றும் ஜனநாயக மதிப்புகளை காக்க அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் பணியாளர்கள் குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தெற்கு ரயில்வே உள்ளிட்ட பகுதிகளில் பணியாளர்கள் குறைக்கப்படுவது சேவையின் தரத்தையும் பயணிகளின் பாதுகாப்பையும் பாதிக்கும் என கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதைய பணிச்சுமை அதிகமாக இருக்கும் நிலையில் பணியாளர்களை குறைப்பது வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சேவையில் தாமதம் மற்றும் செயல்திறன் குறைவு போன்ற பிரச்சினைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. எனவே பணியாளர்கள் குறைக்கும் நடவடிக்கைகளை நிறுத்தி புதிய நியமனங்களை அதிகரிக்க வேண்டும் என்று கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கை ரயில்வே துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரி பகுதியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் செயல்பட்டு வந்த சில பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது பிரெஞ்சு மொழியை கற்றுவரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடையே குழப்பமும் கவலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பாடத்திட்ட மாற்றங்களின் ஒரு பகுதியாக வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மாற்று மொழிகளை தேர்வு செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழியை இரண்டாம் மொழியாக கற்றுவரும் மாணவர்களுக்கு இது பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது. இந்த முடிவு கல்வித்துறையில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மொழி தேர்வுகளில் மாற்றம் கொண்டு வருவது மாணவர்களின் கல்வி பாதையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் தேர்வை எழுத உள்ள மாணவர்களுக்கு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. முன்பே வெளியிடப்பட இருந்த நிலையில் தற்போது ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் தேர்விற்கு தயாராகி வரும் மாணவர்கள் அனைவரும் தங்களின் ஹால் டிக்கெட்டை நேரத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். ஹால் டிக்கெட்டில் தேர்வு மையம், தேதி, நேரம் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் இடம்பெறும். தேர்வு நாளில் எந்த சிக்கலும் ஏற்படாத வகையில் மாணவர்கள் முன்கூட்டியே அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும். மேலும் தேர்வு மையத்திற்கு செல்லும் முன் தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த அறிவிப்பு தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தெலங்கானா மாநிலத்தில் புதிய ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதை நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். இந்த தொழிற்சாலை ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மே மாதம் 9ஆம் தேதி விமானம் மூலம் ஐதராபாத் வருகை தருகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக செகந்திராபாத் பகுதிக்கு சென்று இந்த புதிய தொழிற்சாலையை திறந்து வைக்க உள்ளார். இந்த திட்டம் நாட்டின் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பலருக்கு வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த புதிய தொழிற்சாலை மூலம் ரயில் பெட்டிகள் உற்பத்தி வேகம் அதிகரித்து ரயில்வே சேவைகள் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாக உள்ளது என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்குமிடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயல்முறைகள் எளிமையாக்கப்பட்டு வரிகள் குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் இரு நாடுகளின் வணிக வளர்ச்சி அதிகரித்து புதிய வாய்ப்புகள் உருவாகும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் உலக வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் ஒரு முக்கியமான படியாகவும் பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் நீம்ரானா பகுதியில் உள்ள ஒரு பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ வேகமாக பரவியதால் அங்கு இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இந்த விபத்தில் சிறுமிகள் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தீ விபத்து தீவிரமாக இருந்ததால் உயிரிழப்பை தடுக்க முடியவில்லை. இந்த சம்பவம் அந்த பகுதியிலுள்ள மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சியின் போது திடீரென துப்பாக்கிச் சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வில் பாதுகாப்பை மீறி ஒருவர் தாக்குதல் நடத்த முயன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்துக்குப் பிறகு அந்த நபர் கொல்ல முயன்றவர் என ட்ரம்ப் கூறியுள்ளார். துப்பாக்கியுடன் வந்த சந்தேக நபரை பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக கட்டுப்படுத்தி கைது செய்தனர். வேகமான நடவடிக்கையால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் நோக்கம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அரசியல் சூழலில் பாதுகாப்பு மற்றும் வன்முறை சம்பவங்கள் குறித்து மீண்டும் கவலை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் எதிர்பாராத தடை ஏற்பட்டுள்ளது. 2ஆம் சுற்று பேச்சு நடைபெறாமல் போன நிலையில் ஷஹபாஸ் ஷரீப் பாகிஸ்தான் தனது நடுவர் பங்கில் தொடர்ந்து உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் முடிவடைந்தது. ஈரான் தரப்பும் அமெரிக்காவும் நேரடியாக சந்திக்காததால் சமாதான முயற்சிகள் தற்காலிகமாக நின்றுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து பாகிஸ்தான் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளும் என்றும் பிராந்திய அமைதிக்காக தன்னுடைய பங்கு தொடரும் என்றும் ஷரீப் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் உறவில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்கால பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.